பாக்ஸர் அண்ணாச்சி விழுந்து விழுந்து காரை தொடச்சிக்கிட்டு இருக்கீங்க. காரை கிளீன் பண்றதுக்குன்னு ஒரு பையனை வச்சிருந்தா அவன் லீவ் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறான். வேலை செய்ய மாட்டேன்றான், கரெக்டா சம்பளம் வாங்கிடுறான். என்ன பண்றது? பாக்ஸர் அண்ணாச்சி ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, உங்க காரை நாங்க கிளீன் பண்றோம். அந்த பையனுக்கு தர காசை எங்களுக்கு தாங்க, நாங்க எல்லா வேலையும் செஞ்சு தரோம், லீவே எடுக்க மாட்டோம். என்ன சொல்ற மோட்டோ? ஆமாமா, கண்டிப்பா நாங்க உங்க காரை கிளீன் பண்ணி பளபளப்பாக்கிடுறோம். அப்படின்னா சரி, வேலையை ஆரம்பிங்க. என் காரை புது கார் மாதிரி பளபளன்னு ஆக்குங்க. அண்ணனுக்கு உடம்பு மாதிரி மனசு பெருசு. மோட்டோ என்ன காரியம் பண்ணிருக்க நீ? எந்த விஷயம் பாக்ஸருக்கு தெரிஞ்சா உன்னை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாரு. மோட்டோ சீக்கிரமா ஏதாவது செய், அவர் வந்து பாக்குறதுக்குள்ள நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். சீக்கிரம் மோட்டோ. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது சொல்லு. ஐடியா இதெல்லாம் அசால்ட். எப்படி? ஆஹா, இங்க இருந்து போயிடு. மறுபடியும் என்ன டார்ச்சர் பண்ணாத, போயிடு. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நீங்க இப்ப கார் வாங்குனீங்க. சாரி மிஸ்டர் ஜட்கா, நாங்க காரை வாங்கல. காரை கழுவுற வேலையை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம். ஆனா அந்த பறவை காரை திரும்ப திரும்ப அசிங்கம் பண்ணுது. என்ன பண்றது? எக்கச்சக்கச்சா மோட்டோ 10 காரை கழுவுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அழகா ஷீட் போட்டு ஒரு கேரேஜ ஓபன் பண்ணேன். அதுக்கப்புறம் சின்ன காக்கா குருவி கூட மேல ஆயி போவாது. முதல்ல இங்க எஸ்கேப் ஆக கேரேஜ் ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்ப்பா. இதுக்காக ஒரு விசேஷமான கெமிக்கலை தரேன். அத தண்ணில கலந்து இந்த காரை நீங்க கழுவ ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் இது சும்மா பளபளன்னு மின்னும். அது ஜொலிக்கிறத பார்த்து நம்ம கண்ணே கூச ஆரம்பிச்சிரும். சரி வாங்க, நாம முதல்ல கேரேஜ ஓபன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த வண்டி அங்க கொண்டு போய் வச்சு கிளீன் பண்ணலாம். அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, இந்த கெமிக்கலை தண்ணில கலந்து காரை வாஷ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் காரம் பளபளன்னு ஆயிடும். உங்க வாழ்க்கைய சும்மா மின்ன ஆரம்பிச்சிரும். சூப்பர் அப். கலக்குறோம். அட நண்பர்களே, மோட்டு பத்துலு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ அம்மா, என் யூனிஃபார்ம் நீங்க நினைச்சிட்டீங்களே. சாரி இருங்க, நானே உங்களுக்கு நல்லா தொடச்சு கிளீன் பண்ணி விடுறேன். ஐயோ அம்மா, ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சிங்கம் சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க யூனிஃபார்ம பளபளப்பா மாத்தி காட்டுறேன், இருங்க. ஐயோ அம்மா, வேண்டாம், சொல்ல கேளு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். உன்னனா ஒரு விஷயம் எனக்கு புரியல, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாரோ ஒருத்தன் தங்கத்தை கடத்திட்டு போறதா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். எப்பாடுபட்டாவது அவங்க இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பிடிச்சே ஆகணும். எதுக்கு நீ கொஞ்சம் தள்ளியே நில்லு, சரியா? நான் பத்துலு கிட்ட பேசிக்கிறேன், உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஏ பத்துலு, கூப்பிட்டீங்களா ஆபீசர்? அட பாவி. நீ போலாம், நீ வா. நீ போலாம், நீ வா. ஹலோ ஜான். அது சரி, இப்ப யார் எனக்கு போன் பண்ணது? நீ யாருன்னு சொல்லு, முதல்ல உன் பேரை சொல்லு. பாஸ், வாவ், என்னமா பஞ்ச் டயலாக் சொல்றீங்க? பாஸ், எங்க சிங்கம் எல்லா வண்டியையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் இங்க டைம் பாஸ் பண்றதுக்காக மோட்டு பத்துலோட கேரேஜ்ல வண்டியை வாஷ் பண்ண விட்டுருக்கேன்.
காரை வாஷ் பண்றத முதல்ல நிறுத்து. காரை வாஷ் பண்ண வேணாம். ஏன்னா அந்த மோட்டு பத்லு காரை வாஷ் பண்றதோட சேர்த்து உன்னையும் வாஷ் பண்ணிடுவாங்க. இப்ப திடீர்னு காரை எடுக்க முடியாது. அவங்க வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் போய் காரை கேட்டேன்னா நிச்சயம் அவங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துரும். நீ இப்ப காரை கழுவுல உன்னோட அதிர்ஷ்டத்தை கழுவிக்கிட்டு இருக்க. தப்பையெல்லாம் நீ பண்ணிட்டு இப்ப எதுக்காக எனக்கு போன் பண்ண? வா பாஸ் வா. ஆஹா, பாக்ஸரோட காரை இன்னும் கழுவ மறந்துட்டேனே. என்ன பண்றது? ஐடியா. கலந்துடு. என்ன பார்வையில யூட்டன் எல்லாம் அடிக்கிறேன். பாருங்க சார், உங்க காரை எப்படி பளபளன்னு தொடச்சி பளிச்சுன்னு வச்சிருக்கேன். என் திறமைய பாராட்டி ஏதாவது போட்டு கொடுங்க. என்ன செவந்து போயிட்டாரு? சார், உங்க முகம் ஏன் இந்த கார் கலர்ல ஆயிருச்சு? ஏதாவது கோவத்துல இருக்கீங்களா சார்? போமா எனக்கா? சீச்சி, இல்லவே இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்தா வாங்கிக்க பரிசு. மோட்டோ, சார் அடிச்சிட்டாரு மோட்டோ. என் நண்பன் பத்துலவை ஏன்டா அடிச்ச? இத நீ போய் உன் ஃப்ரெண்டு கிட்டயே கேளு. ஐயா! வந்துட்டியா மோட்டோ? என் காரை எப்படி வாஷ் பண்ணீங்க பாருங்க. என் காரோட கலர் போயிடுச்சு. ஏ கார் கலரோ போச்சு. என் காரம் அப்படிதான் ஆயிடுச்சு. என்னோட கார் கலர் போயிடுச்சு. என்ன மோட்டோ, எல்லாரும் ஒத்துமையா ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. வா ஓடிடலாம். கதவு தலையா. எங்க போறீங்க? ஐயோ, என் தங்க காரை திருடிட்டு போறானுங்க. நான் சும்மா தமாஷுக்கு சொன்னேன். இப்ப பாருங்க ஜூட். அட பாவி, என்னோட வண்டி. ஏய், என்னோட காரை கொடுத்துட்டு போ. வந்துரு மோட்டோ. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, எப்படி கார் வாஷ் நல்லா நடந்துட்டு இருக்கா? எப்படி நடக்குதுன்னு இப்ப காட்டுறேன். நீ தந்த வீணா போன கெமிக்கலால எங்க பிசினஸ் பாழாகி போச்சு. தங்கத்திலான காரா? டாடா. ஆஹா, இந்த காரு முழுக்க தங்கம். இது யாரோ கடத்தல்காரங்களுடைய காரு. இந்த காரை தான் சிங்கம் தேடிக்கிட்டு இருக்காரு. எனக்கு வயிறு காலியா இருக்கும் போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசிச்சு சொல்லு. ஐடியா. ஜெஹோ! என் தங்க காரை திரும்ப கொடுத்துருங்க. நிறுத்துங்க. அட பாவிங்களா, நிறுத்துங்க. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். பாத்தியா கஜகஜா, நம்மளுக்கு தங்கத்திலான கார் கிடைச்சிருக்கு. நமக்கு இன்னைக்கு லாட்டரி அடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். தங்கத்தாலான காரு நமக்கு சொந்தமாகிடுச்சு பாரு. தங்க நகைகளை தான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். முத இப்பதான் தங்க காரை கேள்விப்பட்டேன் மோட்டோ. ஓட்டு பத்துலு, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். உங்களை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்ட போறேன். ஸ்டாப். இனிமே இந்த கார் எனக்கு தான் சொந்தம். இந்த தங்க கார் என்னோடது. பாய் பாய். போச்சு.
சிங்கம் சார், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? திருடங்களை பிடிக்கிறது தான் போலீஸோட வேலை. இப்ப நீங்களே திருட ஆரம்பிச்சிட்டீங்க. இத பாருங்க சிங்கம் சார், போலீஸ் திருடக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அதனால வண்டியை என்கிட்ட கொடுத்துருங்க. ஓ ஐ எம் சாரி, வெரி வெரி சாரி. நான் போய் இப்ப திருடனை பிடிக்கிறேன், சரியா? நான் தான் ஜான். இப்ப இந்த ஜான் ஆக போறான் டான். தங்க கார் எனக்கு சொந்தமாயிடுச்சு. இனிமே யாராலையும் என்ன பிடிக்க முடியாது. அந்த திருட காருக்குள்ளதான் இருந்தா. நான் எதுக்காக காரை விட்டு இறங்கி வந்தேன்? அவனை ஃபாலோ பண்ணுங்க. ஏய் ஏய் மோட்டோ பத்தல டாடா பாய். அந்த தங்கக்காரி எங்க தாத்தா ஏய் ஊரா ஏய் கதடா காகே காபாடி ஏய் கரூரா படக பரகோல கேங்க ஓ யா மோட்டு பத்லு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சாகசத்தை பண்ணி முடிச்சிட்டீங்க. அரசாங்கம் இதுக்காக உங்களுக்கு மிகப்பெரிய விருதை கொடுக்க போகுது. பரிசை நான் கொடுக்கறேன். மோட்டு பத்லு எந்த கெமிக்கலை என்னோட கார் மேல தேய்ச்சாங்கன்னு தெரியல. என்னோட கார் துரு பிடிச்சிருச்சு. என் காரோட நிலைமைய கொஞ்சம் பாருங்க. அம்மா, நம்ம புது காரை துருப்பிடிச்ச காரா மாத்திட்டான். அடிச்சு கொல்லுங்க அவனை. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.